ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க ஆம்புலன்ஸ்ல? ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான சேஃப்டிஸ் எல்லாம் பண்ணணும்? நான் டயபெட்டிக் பேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சிவியர் செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க. நல்ல சிவியர் செஸ்ட் பெயின், அதாவது கத்தி எடுத்து எப்படி குத்துறோம் அது மாதிரி ஷார்ப் பெயின் மாதிரி சொல்லுவாங்க. பின்னாடி முதுவலி சொல்லுவாங்க, தோள்பட்ட சைடு வலி சொல்லுவாங்க, குப்புன்னு அப்படியே வேத்து போகும், படப்படப்பா இருக்கும். இது மாதிரி பேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் டயபெட்டிக்ல வந்து அது கிளினிக்கலா நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். ஆனா டயபெட்டிக் பேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எதுவுமே பெருசா தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு அது தெரியல. பட் இந்த வீடியோல நான் கண்டிப்பா கிளியர் பண்ணி தான் ஆகணும். சோ கண்டிப்பா டயபெட்டிக் அண்ட் நான் டயபெட்டிக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்தெந்த பேஷன்ஸ்க்கு எது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இது கிளியரிஃபை பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஆம்புலன்ஸ்ல. ஸோ ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் த வேல ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டே வருவாங்க. சேச்சுரேஷன் எல்லாமே நார்மலா இருக்கும், ஹார்ட் ரேட் நார்மலா இருக்கும், பிபி எல்லாமே நார்மலா இருக்கும். சடனா போக போக என்னன்னு பார்த்தீங்கன்னா சடனா கொலாப்ஸ் ஆயிடும். கொலாப்ஸ்னா சடன் டெத். ஸோ இது மாதிரி பேஷன்ஸ்க்கு இந்த ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஃபுல் லைஃப் சப்போர்ட்.